வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மா பாரதிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து வாழ வாங்கன்னு கூப்பிட்டப்ப நீங்க ஏன் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் எனக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. ரிசல்ட் வந்ததும் மெடிக்கல் ஃபேக்ட் என்னவோ அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, பேப்பரை வச்சு வாழ்க்கையை முடிவு பண்றவரை நம்பி எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமியும் ஹேமாவும் உங்களோட குழந்தைங்க நம்பினீங்கன்னு சொன்னீங்களே, அது வெறும் பேப்பரை வச்சு முடிவு பண்ற உறவு கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா மக உறவுன்றது பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது, உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷத்துல நீங்க அதை உணரவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. உங்க அம்மா இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுல்ல, எதுவும் ஃபேக்ட் எதுவும் நீங்க கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கண்ணம்மா லட்சுமியும் ஹேமாவும் நம்ம குழந்தைங்கன்னு சொன்னா நீங்க நம்பி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கை உங்களுக்கு தானா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பாம்பிளாஸ்ட்ல நான் உங்களை காப்பாத்தினேன்ல, செத்தா ஒன்னா சாகலாம் அப்படின்னு காப்பாத்தினேன்ல, அப்ப உங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் பண்ணாம கையில ஒரு பேப்பரை மட்டும் வச்சுட்டு சேர்ந்து வாழலான்னு கூப்பிடுறியே, யார் யா நீ அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. என்ன மனுஷன் நீ அப்படின்னு கேக்குறாங்க. என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடிப்படையில மனசுல நம்பிக்கை இல்லாதவரை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுந்தரியா சொல்றாங்க, அதுதான் பாரதி மன்னிப்பு கேட்டான்லமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழலாம் வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்ணம்மா சொல்றாங்க, நான் சாதாரண மனுஷியாவே இருந்துட்டு போயிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னால உங்க ஆசையெல்லாம் நிறைவேறாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, ஹேமா லட்சுமியை கூப்பிட்டுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வாக்கா, உனக்கு எப்ப மாமா கூட சேர்ந்து வாழணும்னு தோணுதோ அப்ப வாழ்ந்துக்கோக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நீ சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், நான் இப்போ உன்னை முழுசா நம்புறேன், என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத கண்ணம்மா, ப்ளீஸ் கண்ணம்மா அப்படின்னு கெஞ்சுறாரு. கண்ணம்மா சொல்றாங்க, நான் எந்த முடிவு எடுத்தாலும் திடமா தான் எடுப்பேன், ஆனா குழந்தைகளோட சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போவேன் நான் சொல்லவே இல்லையே, இது அவங்களோட விருப்பம், நான் அதுக்கு குறுக்க நிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா, வேணு, பாரதி எல்லாருமே சொல்றாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழலான்னு சொல்லுங்க அப்படின்னு ஹேமா லட்சுமிகிட்ட சொல்றாங்க. லட்சுமி பாரதிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமா பாரதிட்ட கேக்குறாங்க, நீங்க எதனால அம்மாவை தப்பா நினைச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வெண்பா ஆண்டி அம்மாவை பத்தி தப்பா பேசின உடனே நான் அவங்க மண்டையை உடைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி மத்தவங்கள அம்மாவை தப்பா பேசுறதுக்கு அலோ பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பிறந்ததுல இருந்து அம்மா கூட இல்லவே இல்லை, நான் இனிமே அம்மா கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹேமா. லட்சுமி சொல்றாங்க, பிறந்ததுல இருந்து நீங்க என் கூட இருந்ததே இல்லை, எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ஏதோ சாதாரண சண்டை போட்டு தான் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க அம்மாவை சந்தேகப்பட்டு தனியா பிரிஞ்சு இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மாவை சந்தேகப்பட்ட நீங்க எனக்கு வேணாம் அப்படின்னு லட்சுமி பாரதிட்ட சொல்லிடுறாங்க. என்னை விட்டுருங்க, நானும் அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு லட்சுமியுமே சொல்லிடுறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இது எங்க 3 பேரோட முடிவு, எங்க உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணம்மா பாரதிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு சில விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அப்பா மட்டும்தான் உலகம் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு நீங்க என்னை கல்யாணம் பண்ணி ஒரு புது உலகத்தை காமிச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் என்னை வீட்டை விட்டு துரத்தலைன்னா நான் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வெறும் அடுப்பாங்கரையிலையும் பெட்ரூம்லையும் உங்களுக்கு மனைவியா வாழ்ந்து வெறும் கண்ணம்மாவே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னை வீட்டை விட்டு துரத்துனதுனாலதான் எனக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. வைராக்கியம், சுயமரியாதை இதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து ஓடின நான் கூட பெரிய பெரிய சிங்கம், நரி, பாம்பு கூட மனுஷங்க ரூபத்துல பார்த்து பயப்படாம எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னாலையும் சுயமா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் ஆம்பளை துணை இல்லாம மளிகை கடை கூட போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு அந்த ஆம்பளை துணை இல்லாம 10 வருஷமா வெற்றிகரமா இந்த உலகத்துல ஜெயிச்சு காமிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன உறுதியும் உங்களாலதான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் தொட்டா சிங்கி மாதிரி அழக்கூடிய பொண்ணுனா, ஆனா நான் இன்னைக்கு மத்தவங்களுக்கு பொண்ணுங்கன்னா அழக்கூடாது, அழவே கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே தெரியாத முட்டாளா இருந்தேன் முன்னாடி, ஆனா இப்ப எல்லாமே தெரியலைன்னாலும் எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கிறேன், அந்த ஆர்வத்தை கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண கண்ணம்மா பாரதியா இருந்த என்ன அந்த பாரதி கண்ட கண்ணம்மாவா மாத்துனது நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அதுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்றாங்க.
சீதை கூட ஒரே ஒரு தடவை தான் அக்னி குண்டத்துல இறங்குனா, ஆனா தினம் நான் இறங்கி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. தேனி ரிசல்ட்டை கையில வாங்கிட்டு இந்த பேப்பர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, மனுஷங்க மேலேயும் உறவுகள் மேலேயும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு போயிடுறாங்க கண்ணம்மா. லக்ஷ்மி, ஹேமா 2 பேரையும் கூப்பிட்டுட்டு கண்ணம்மா இப்போ அங்க இருந்து போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.